அதுக்குள்ளே போலீஸு ஃபயர் எல்லாம் வந்து அதை டோ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த கம்பெனி எங்களுக்கு இன்னொரு கால் கொடுத்து அது வீட்டை போய் சேர எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்புறம் அட்லாண்டா போனால் ஒரு சபையில் தங்கிறது. அந்த பாஸ்டருடைய கார் வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்கும், கேடிலாக் கார். அவருடைய தாயார் 83 வயசு தாயார். பாஸ்டர் வந்து என்னுடைய ஏஜ் தான், அப்போ 57 வயசு அவருக்கு. அவர் நாங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம். கார் அவ்வளோ அழகாக இருக்குதுமா, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் சொன்ன பார்த்து காற்று என்னமோ புகை வர மாதிரி இருக்குது. அவர் சொன்ன இல்லை பிரதர் ஜாக்சன் கிறிஸ்டர் இல்லை பார்த்து சைடில் ஜாக்சன் நிறுத்தணும். அவெல்லாம் கீழ்படிவாங்க, அவ்வளோ நிறுத்தணும். நிறுத்தி நிறுத்ததில் அந்த கேள்வி அழகாக நான் தூக்கி வந்துட்டேன். நான் பாஸ்டருடைய அம்மா கேள்வி அழகாக தூக்கி வந்துட்டேன். அவர் இறங்கி தூக்க முடியும், அவர் பெரிய கனம் உள்ளவர். அவர் கதை சாப்பிட்டுட்டு வெளியே வந்தார். அந்த அவ்வளோ பிராண்ட் நியூ கார் பற்றி எரிச்சு ஆச்சரியம் புரியல. இதுபோல ஒவ்வொரு அட்டப்பில் பிசாசு என்ன செய்தால் என்னை அழிக்க முற்பட்டான். ஆனாலும் என்னை காக்கிற தேவன் இந்த நாள் வரைக்கும் உங்களுடன் வைத்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமிடத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய குமாரனும் ஏகசுதனும் ஒரே மகனமாகிய ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலைகளில் ஒன்றில் எனக்காக தகன பலியிடு. பலியிடு மட்டும் தகன பலியிடு, பலியிட்டு கொளுத்து என்றார். நல்லா கவனிங்க. நம்ம யாருன்னா அப்படி செய்வோமா? நமக்கு அவ்வளோப்பட்ட துணிச்சல் வருமா? காணிக்கே செய்த ஒழுங்காக போட மாட்டேங்கிறோம். எப்படி பெற்ற பிள்ளைய கொண்டு போயிட்டு பலி செலுத்த முடியும்? ஆமாம், யாருக்கு அது அறிவிக்காமல் தேவன் சொன்னது எப்படி செய்யும்? மலையில் கொண்டு போய் கட்டு வழியெல்லாம் பையன் கேட்குறான், டேடி பெருவு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க டேடி? நீ தானே ஆட்டுக்குட்டின்னு சொல்ல முடியல அவனால். அதை ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கோ. மலை மேலே இந்த பையன் அது எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். வீட்டிலேருந்து கிளம்பும் போது கிளம்பினதுலேருந்து மலை மேலே போய் அவனுடைய கையை கட்டி காலை கட்டி படுக்க வைக்கிற வரைக்கும் ஈசாக்கு அப்பாவை கேட்டுன்னு இருந்தானா. அப்போ அவன் அப்பா மனசு எவ்வளோ வேதனையானது யோசிச்சு பாருங்க. அப்போ கூட கையை கத்தி எடுத்து அவன் வெட்ட போகும்போது கர்த்தர் வானத்தில் சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாது. பட்சிக்கிறீங்களா? அவன் சொல்றாரு, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அல்லேலூயா. அவன் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை அவன் டச் பண்ணினான். அவனுடைய கீழ்ப்படிதலினாலே, அவனுடைய பயபக்தியினாலே தேவனுடைய இருதயத்தை அவன் தொட்டான். ஆகினால அவனுடைய சந்ததி இன்று வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. அவனுடைய சந்ததி இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறது, இன்று வரைக்கும் புகழோடு இருக்கிறது. அவருடைய பேரனாகிய யாக்கோபுடைய பேரில் ஒரு தேசம் இருக்கிறது, அது பேர் இஸ்ரவேல் தேசம். இந்த சின்ன தேசத்தை கண்டு பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். அமெரிக்கா பயப்படுறான் டச் பண்றதுக்கு, ரஷ்யா பயப்படுறான். அவனை சுத்தி 14 அரபு தேசங்கள் இருக்கிறது, அத்தனையும் பயப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஒரு தேவன் மனிதனுடைய இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை தொட்டார். உங்கள் தேவனுடைய இருதயத்தை தொடுமானால் பிரியமானவர்களே, நீங்கள் இல்லாமல் போனாலும் கூட உங்கள் சந்ததியின் மேல் தேவனுடைய பார்வையின் பாதுகாப்பு இருக்கும். அவருடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய அனுகிரகம் இருக்கும். ஆபிரகாம் இப்பொழுது இல்லை, அவனுடைய சந்ததி இருக்கிறார். அவன் தேவனுடைய இருதயத்தை என்ன செய்தான்? டச் பண்ண. நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்தை டச் பண்ண. அல்லேலூயா. இயேசுவானவர் பூமியில உலாவிய நாட்களிலே ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவின் பின்தொடர்ந்து ஐயா ஐயா ஐயான்னு கத்தினார்.
ஆண்டவர் காதை கொடுக்கல. ஆண்டவர் காதை கொடுத்து கேட்கல. சீஷர்கள்லாம் ரொம்ப பேஜாராகிட்டாங்க. ஆண்டவர் அந்த பொம்பளை சும்மா கற்றுன்னு இருக்கு, ஏன்னா அவன் செட்டில் பண்ணி அனுப்புங்க. அவர் சரி நீங்கள் கவனம் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு தெரியும் கவனம். அந்த பொம்பளை தொடர்ந்து கத்தின்னு வருது, ஐயா ஐயா என் மகளை காப்பாற்று, பொண்ணை காப்பாற்று. இந்த சீசனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆண்டவரே சும்மா அந்த பொம்பளை கத்தின்னு வருது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வாப்பா, நான் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த பொம்பளை அப்போ கூட உள்ள சும்மா கத்தின்னு வருது, ஐயா ஐயா ஐயா. என்ன ஆண்டவருக்கு என்ன வந்து கதை, என்ன வந்து விஷயம்? என் பொண்ணு விசுவாசனால் கொடி அவசரப்படுறான், எப்படிலாம் நீங்கள் வந்து என் பொண்ணை சுகமாக்கணும். இந்த பாருமா, சுகமாக்குறது வந்து தேவனுடைய அப்பம், அதை எடுத்து மனுஷனுடைய அப்பம், அதை எடுத்து நாய்களுக்கு எப்படி போடுறது, பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய அப்பம் நாய்களுக்கு எப்படி போடுறது. அவங்கள அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் நாய்ங்கன்றார். என்ன சொல்றாரு? உங்களை பார்த்து யாருன்னா எப்பனா பார்த்து தப்பி தொழில் நாய்கன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் அடுத்த சர்ச்சுக்கு வருவீங்களா? நீங்களும் வரமாட்டீங்க. வரவங்களே பாதி வேலை நிறுத்தி விட்டுருங்க. இந்த பாஸ்டர் சரியில்லை, அவர் எல்லாம் நாய்ங்கன்றார். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அப்பத்தை எடுத்து பிள்ளைகளோட ரொட்டி எடுத்து நாய்களுக்கு போட முடியாதுமா பொம்மான்றார். அந்த பொம்பளை சொல்லுது, பொம்பளை ஆக்சுவலாக கோச்சிக்கணும், இயேசு கிறிஸ்து சண்டை போட்டுக்கணும். ஏன்னா எங்களை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு சண்டை போட்டுக்கணும். ஆனால் சண்டை போடல. மெயின் தான் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவர், நாங்கள் நாய்கள். ஆனால் டேபிள்லேருந்து கீழே ஒரு நாய்ங்க சாப்பிட இல்லையா? எவ்வாறு ஆண்டவர் இவ்வளோ குஷியாட்டார். உடனே வாட் ஏ டெஸ்டிமனி ஆண்டவர் சொல்றாரு, என்ன பெரிய விசுவாசம். சீசனப்பா சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா, என்ன விசுவாசம்ப்பா. அல்லேலூயா. என்ன விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆண்டவரை டச் பண்ணுதா? நிறைய பாஸ்டர் என்கிட்ட வராங்க, பாஸ்டர் பல கஷ்டத்தில் இருக்கிற பாஸ்டர் இதன் பேருக்கெல்லாம் கேட்பேன். அப்புறம் போகும்போது அதை ஜெபம் பண்ணலாமா ஐயா? நான் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் தான் எங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அவன் ஜெபம் பண்ணுவான். அதாவே நான் எந்த நிலையில பாஸ்டரை சந்திக்க வந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டு வாடகை கட்டி 6 மாதம் ஆகுது. வீட்டுக்காரன் ரொம்ப தொல்லை பண்ணுறான். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி 6 மாதம் ஆகுது. ஸ்கூலில் பசங்களை வெளியே விட்டு அனுப்பிட்டுருக்கிறாங்க. கரெக்டாக லைட் பில் கூட அப்படி போயிட்டுருக்கிறாங்க. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறது? யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. என்கிட்ட ஜெபம் பண்ணுங்கிறாங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? கர்த்தருடைய இதயத்தை தொடணும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் தேவன் மேல இருக்க வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரை நோக்கி கொடுக்கணும். அவர் கண்டிப்பா ஒரு செய்ய வல்லவராக இருக்கிறார். பேசாம உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருமா? ஏன் கை தட்ட மாட்டீங்க? தெரியுமா கை தட்டினா எவ்வளவு நல்லது நடக்குது? ஏன்னா ஒரு நல்லது சொல்லுங்க. கை தட்டினா விஞ்ஞானத்தில் சொல்றாங்க, கை தட்டினா ஹார்ட் அட்டாக் வரலாம். என்னது? கை தட்டினா நல்லா கை தட்டுறாங்க, ஹார்ட் அட்டாக் வராங்க, நீண்ட உயிரோடு இருப்பாங்க. அதுதான் பைபிள். சக்கர ஜனங்களே 47ஆம் சங்கீதம், சக்கர ஜனங்களே கம்பீரமாக சத்தம் போட்டு கையை தட்டி கர்த்தரை துதியுங்கள். அப்போ இந்த கை தட்டுற கூட்டம் வந்து வெந்த கோச கூட்டம். வெந்த கோச கூட்டத்தில் அதிகமாக ஹார்ட் அட்டாக்கே வருவதில்லை. ஏன்னா நம்ம கை தட்டுறோம். கை தட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, கொசு கிட்ட வராது. தட்ட தட்ட கொசு சத்தத்தை கேட்டு பயந்து போட்டிடும். 2 நன்மைகள். ஒன்று, ஹார்ட் அட்டாக் வராது. கை தட்டினா ரத்த ஓட்டம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த கொசு வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சும்மா 2 பேர் சொல்கிறேன்.
அந்த பொம்பளை, அந்த கானானிய ஸ்திரீ, அவர் இஸ்ரவேல் வம்சத்தார் அல்ல, புறஜாதியானவள். அவருடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து இருதயத்தையே தொட்டு விட்டது. ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட விசுவாசம் பாருப்பா பேதுரு, என்னப்பா இந்த மாதிரி விசுவாசம் நீ பார்த்துக்கிறியாப்பா? இல்ல ஆண்டவர், நீ பார்த்தியா? நான் கூட பார்க்கல, இஸ்ரவேல்ல நானே பார்க்கலப்பான்றார். எவ்வளவு பேர் பக்தி உள்ள வாழ்ந்தாங்க, எவ்வளவு பெரிய பெரிய விசுவாச வீரர்கள்லாம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க எபிரேயர்ல. ஆனா இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலிலே நான் காணவில்லை. அந்த பெண் இயேசு இருதயத்தை, சொல்லுங்க, நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, 6 ஹவர் ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் ஜெபம் இயேசு இருதயத்தை டச் பண்ண. நீங்க காட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, ரோட்ல ஜெபம் பண்ணாலும் சரி, நாட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, சபையில ஜெபம் பண்ணாலும் சரி, உன் ஜெபத்தை கர்த்தருடைய இருதயம் டச் ஆகும். எஸ்தர் ராஜாவுடைய பொற்சேவர்களை தொட்டார். அது கிடைத்த பதில் என்ன தெரியுமா? ஒரு முழு வம்சத்தை காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா! இஸ்ரவேல் வம்சத்தை பூர்ணமாய் காப்பாற்றி விட்டார். என்ன விசுவாசம், என்ன ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய விசுவாசம்! நீங்கள நானும் நம்முடைய ஜெபத்தினால, நம்முடைய பக்தியினால, நம்முடைய விசுவாசத்தினால, நம்முடைய ஜெபத்தினால இயேசு இருதயத்தை தொடத்தக்கதாக அந்த நிலைமைக்கு நான் வர வேண்டும். அல்லேலூயா! அந்த நிலைமைக்கு நான் வர வேண்டும். அண்ணா ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ற சத்தமெல்லாம் போயிடுது, உடல் மட்டும்தான் அசையும். அந்த பாஸ்டர் வந்து ஒரு பூமட்ட பாஸ்டர் ஏறி அதை பார்த்து, என்னம்மா என்ன என்ன எவ்வளோ நேரம் நீ பெறாத்தி இருக்கிற, குச்சி குட்டி நீ வந்துக்கிறேன். ஐயோ ஐயோ இல்லையா, நான் குடிக்கல ஐயா, குடிக்கலையா, என் இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஓட்டி விட்டு. சொல்லுங்க, என் இருதயத்தை கர்த்தர்கிட்ட சொல்றேன், என் இருதயத்தை கர்த்தர் குடிக்கலங்க ஐயா, என் இருதயத்தை கர்த்தர்கிட்ட. அப்ப ஏலி சொல்றான், சாரிமா, சாரின்னு சொல்ல, இருந்தாலும் சாரி, சரி, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, போமா, என்ன கேட்க கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்றான். அல்லேலூயா! அவனுடைய ஜெபமும் கர்த்தருடைய இருதயத்தை டச் ஆச்சு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவர் கொடுத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், தன் முதல் குமாரனாகிய சாமுவேலை பெற்றார். சாமுவேல் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி, இஸ்ரவேலிலே சிறந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தேவ மனிதன். அவள் இருந்த தேவனுடைய இருதயத்தை தொட்டபடினாலே அவர் ஒரு பிள்ளையை கேட்டார், கர்த்தர் அவருக்கு 7 பிள்ளைகளை கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா! அவனை இயேசுவின் இருதயத்தை தொடுகிறவர்கள் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். தேவனுடைய இருதயத்தை தொடுகிறவர்கள் பெரிய நன்மைகளை பெறுவார்கள். ஒரு மனிதன் புதிய பாட்டில் சந்தோஷம் இல்லாதவன், பணக்காரன், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்வி